விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் இன்று அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், நள்ளிரவிலேயே உயிரிழந்த திருவேங்கடத்தின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அடுத்த கட்டமா அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க இருக்கிறாங்க. குடும்பத்தினர் உடலை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மொத்தம் 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களை 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து தனிப்படை போலீசார்கள் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று திருவேங்கடம் என்ற அந்த கைது செய்யப்பட்ட நபர் தப்பி செல்ல முயன்றதாக போலீசார் என்கவுண்டர் செய்தனர். சரியாக நேற்று காலை 6:30 மணி அளவில் புழல் பகுதியில் உள்ள வெஜிடேரியன் வில்லேஜ் என்கிற பகுதியில் வைத்து அந்த தப்பிச் செல்ல முயன்ற திருவேங்கடம் என்ற நபரை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். இந்த நிலையில் அவரது உடலுக்கு உடற்கூறாய்வு செய்வதற்காக நேற்று காலை முதலே அவரது குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்த நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் அவரது உடலானது உடற்கூறாய்வு செய்யப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு சரியாக 10:30 மணி அளவில் மேஜிஸ்ட்ரேட் தீபா அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து இங்கு அவரது குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பின் போலீசாருடன் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் அவரது குடும்பத்தினர் உடலை பெற்றுக் கொள்வதற்கு சம்மதித்தனர். மேலும் உடற்கூறாய்வு செய்வதற்கும் சம்மதித்து கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்று சரியாக 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் உடலானது உடற்கூறாய்வு செய்யப்பட்டு தற்போது ஸ்டான்லி மருத்துவமனை பிணவரையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இன்னும் அவரது உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கவில்லை. இருந்தபோதிலும் நேற்று காலை முதலே அவரது குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து வந்த நிலையில் நேற்று இரவு நடந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக உடலை வாங்க சம்மதிப்பதாகவும் அதேபோன்று உடற்கூறாய்வு செய்ய சம்மதிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் தந்தை கண்ணன் மற்றும் அவரது சகோதரி முனியம்மா ஆகிய இருவரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடலானது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த குடும்பத்தினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உயிரிழந்த திருவேங்கடத்தின் உடலை தங்களது சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல மாட்டோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இறுதி கடன் செய்வதற்கு போலீசார் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஸ்டான்லி மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய மூலக்கொத்தளம் பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலானது கொண்டு செல்லப்பட்டு அங்கு எரியூட்டப்படுவதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவரது உறவினர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருப்பதாகவும் அதேபோன்று அவர்கள் வந்தவுடன் கையெழுத்து வாங்கிக் கொண்டு பின் அந்த உடலை அவர்களிடம் ஒப்படைப்பதாகவும் போலீசார் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்பரசன், இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழகத்துல 4 மண்டலங்களையும் இருக்க ரவுடிகளை கண்காணிப்பதற்காகவும் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. அது குறித்த கூடுதல் விவரம் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக தமிழகத்தில் ரவுடிகளை ஒடுக்குவதற்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறையும் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் 4 மண்டலங்கள், அதாவது வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் என 4 மண்டலங்களிலும் ரவுடிகளை ஒடுக்குவதற்காகவும் அவர்களின் பட்டியலை புதுப்பிப்பதற்காகவும் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மண்டலங்களிலும் 4 டிஎஸ்பிக்கள் தலைமையில் எந்தெந்த ரவுடிகள் ஏ கேட்டகரியில் வருகிறார்கள், எந்தெந்த ரவுடிகள் A+ கேட்டகரியில் வருகிறார்கள், யாரெல்லாம் பி கேட்டகரி, B+, C கேட்டகரியில் வருகிறார்கள் என ஒரு புது கணக்கெடுக்கும் பணியானது தற்போது தமிழக காவல்துறையில் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த A+ குற்றவாளிகள் அவர்கள் தொடர்ந்து குற்றங்களை செய்து வருகிறார்களா, அவர்களது மீதான அந்த A+ கேட்டகரியை குறைக்க வேண்டுமா அல்லது A கேட்டகரியில் இருக்கிற குற்றவாளிகளை A+ சேர்க்க வேண்டுமா என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் செய்வதற்காகவும் அவர்களது வங்கி கணக்குகளை ஆய்வு செய்து அவர்கள் தற்போது எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், குற்றங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்களா என்பது குறித்து கண்காணிக்கவும் தற்போது 4 மண்டலங்களிலும் 4 டிஎஸ்பி தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படும் என தமிழக காவல்துறையானது தெரிவித்து வருகிறது. அன்பரசன், 4 மண்டலங்களிலையும் ரவுடிகளை கண்காணிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.